Hello friends, வணக்கம் and welcome to Sanjai Amma Samayal. இன்னைக்கு நம்ம நத்தை கறி கிராமத்து முறைப்படி எப்படி பண்றதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போறோம். இது வந்து ரொம்ப ஆரோக்கியமும் கூட, அதே சமயத்துல நம்ம மட்டன் கறி மாதிரி ரொம்ப டேஸ்டா இருக்கும். இந்த சத்தான சுவையான நத்தை கறியை எப்படி பண்றது அப்படினு சொல்லிட்டு வாங்க வீடியோல பார்க்கலாம். முதல்ல நம்ம குளத்துல இருந்து பிடிச்சிட்டு வந்த நத்தையெல்லாம் நல்லா கழுவி எடுத்துக்கணும். இதில் இன்னும் சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இன்றைக்கி வந்து நத்தை பிடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா அதை ஒரு நாள் ஃபுல்லாக நைட்டு தண்ணீரில் ஊற போட்டுட்டு அடுத்த நாள் நம்ம செஞ்சோம் அப்படின்னா அது வந்து அதில் இருக்கிற மண்ணெல்லாம் போயிடும். இப்போ இதை நல்லா கழுவிடலாம். கழுவிட்டு இதை வந்து நம்ம அடுப்பில் வச்சு நல்லா வேக விட்டுடலாம். வேக விடும்போது கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு அதே நேரத்தில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடியும் சேர்த்து நம்ம இதை நல்லா வேக வச்சு எடுத்தோம் அப்படின்னா அதில் இருக்கிற ஸ்மெல்லாம் சுத்தமாக இருக்காது. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், எல்லாம் கருவேப்பிலை எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு துண்டு அளவுக்கு இஞ்சி, ஒரு 5-6 பூண்டு இதை வந்து நல்லா பேஸ்ட்டாக அம்மியில் வச்சு அரைச்சி எடுத்துக்க போகிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தேங்காய், ஒரு 3 சின்ன வெங்காயம், ஒரு 4 முந்திரி, அரை ஸ்பூன் பெருஞ்சீரகம், அரை ஸ்பூன் மிளகு, கசகசா, பட்டை, கிராம்பு இது எல்லாத்தையுமே வந்து அம்மியில் வச்சு நல்ல பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். ஏற்கனவே வந்து இஞ்சி பூண்டு விழுதை நான் நல்லா அரைச்சி எடுத்துட்டேன். இந்த விழுதையும் அரைச்சி எடுத்துக்கலாம். தேங்காவை கடைசியாக வச்சு நல்லா நச்சு நல்லா விழுதாக அரைச்சி எடுத்துக்கணும். இந்த மாதிரி நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். இந்த மாதிரி நம்ம 2 விழுதையுமே நல்லா அரைச்சி எடுத்து வச்சாச்சு. இப்போது நம்மளோட நத்தை வந்து சூப்பராக வெந்துருச்சு. கிட்டத்தட்ட இது வந்து நான் ஒரு 15 நிமிஷம் நல்லா வேக விட்டு எடுத்துட்டேன். இப்போ இதை நல்லா க்ளீன் பண்ணிடலாம். அதில் இருக்க தண்ணியை மாற்றிட்டு வேற ஒரு தண்ணி சேர்த்துட்டு இப்போ இதில் இருக்கிற அந்த உள்ளே இருக்கிற நத்தையெல்லாம் நம்ம வெளியே ஒரு குச்சியை வச்சு எடுத்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி மேலே ஒரு ஓடு இருக்கும். அதை எடுத்துட்டு நம்ம இந்த மாதிரி குச்சி வச்சு இழுத்தோம் அப்படின்னா அழகாக வந்துடும், ஃபுல்லாகவுமே வந்துடும். பாருங்கள், அவ்வளோதான். இது மாதிரியே நம்ம எல்லாத்தையுமே எடுத்துடலாம். நான் இன்னொன்று எடுத்து காமிக்கிறேன். இந்த மேலே இருக்க ஓடை எடுத்துட்டு குச்சியை வச்சு இப்படி இழுத்தோம் அப்படின்னா அது அழகாக வந்துடும். அவ்வளோதான். இப்போ எல்லாத்தையுமே நம்ம இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம எடுத்த இந்த நத்தையை மறுபடியும் நம்ம தண்ணி விட்டு நல்லா அலசிக்கணும். அதில் மண் எதுவும் இல்லாமல் நல்லா சுத்தமாக அலசி எடுத்துடணும். பாருங்கள், இந்த மாதிரி தண்ணி வந்து நல்லா க்ளீனாக இருக்கிற வரைக்கும் நல்லா அலசி எடுத்துக்கணும். அலசி நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கணும். தண்ணி எதுவுமே இல்லாமல் நல்லா இந்த மாதிரி பிழிஞ்சு எடுத்து வச்சுக்கணும். இப்போ இந்த கறி பண்ணுறதுக்காக நான் ஒரு 6 சின்ன வெங்காயம், 2 மீடியம் சைஸ் தக்காளி பழம், ஒரு 4 பச்சை மிளகாய், தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வாங்க நம்ம பாத்திரத்தை அடுப்பில் வச்சிடலாம். அடுப்பில் வச்சுட்டு நான் இன்றைக்கி வந்து ஒரு 4-5 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கேன். அதுக்கப்புறமா பிரியாணி இலை, கொஞ்சமாக கல்பாசி சேர்த்துருக்கேன். அவ்வளோதான். இதுக்கப்புறமா நம்ம வெட்டி வச்சுருக்கிற வெங்காயம், பச்சை மிளகாவை உள்ளே சேர்த்துடலாம். சின்ன வெங்காயம் சேர்க்கும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். முடிஞ்சால் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஒரு 2 பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா வதக்கிடலாம். இந்த பச்சை மிளகாவையும் சின்ன வெங்காயத்தையும் நல்லா வதக்குனதுக்கப்புறமா ஒரு 2-3 நிமிஷம் வதக்குனதுக்கப்புறமா நம்ம வெட்டி வச்சுருக்கிற இந்த தக்காளி பழத்தை உள்ளே சேர்த்துக்கலாம். இந்த தக்காளி பழத்தையும் நல்லா வதக்கிடணும். அதுக்கப்புறமா கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து நம்ம வதக்கும் போது தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிடும். அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்து வதக்கிக்கலாம். அதோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற இந்த நத்தையை உள்ளே சேர்த்துடலாம். உள்ளே சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா பிரட்டிடலாம். ரொம்ப நேரம் ஆகாது வேகிறதுக்கு. நம்ம இறால் சமைக்கிறோம்ல, அதே மாதிரி தான். இப்போது ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். மஞ்சள் பொடி சேர்த்துட்டு காரத்துக்காக நான் இன்றைக்கி 1 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் பொடி சேர்த்துருக்கேன். இப்போ இதையும் வந்து நம்ம நல்லா வதக்கி விட்டுடலாம். இதுக்கப்புறமா வந்து இது கூட நான் ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு மட்டன் மசாலா சேர்க்குறேன். இந்த மட்டன் மசாலா சேர்க்கும்போது நம்மளோட கறி வந்து அப்படியே மட்டன் கறி மாதிரியே இருக்கும், நத்தைக்கறி. அதனால மட்டன் மசாலா சேர்த்துக்கிறேன். அப்படி இல்லைன்னா நம்ம சிக்கன் கறி மசாலா இருக்கு இல்லையா, அது கூட நம்ம சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ சேர்த்துட்டு இதை நல்லா பிரட்டிடலாம். நம்ம இதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த தேங்காய் விழுது இருக்கு இல்லையா, தேங்காய், அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம், கசகசா எல்லாம் சேர்த்து நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த விழுதை உள்ளே சேர்த்துட்டு நல்லா ஒரு டைம் பிரட்டிட்டு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி வந்து நம்ம கொஞ்சமாக சேர்த்துக்கணும். ஏன்னா இதை லைட்டாக நம்ம வந்து பிரட்டி எடுக்க போகிறோம்.
அதனால் கிரேவி மாதிரி இல்லாமல் பரட்டி எடுக்க போகிறனால நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு கிரேவி மாதிரி வேணும் அப்படின்னா நிறைய தண்ணி சேர்த்து கிரேவி மாதிரி கூட நீங்கள் செஞ்சுக்கலாம். நான் இன்றைக்கி கொஞ்சமாக தண்ணி விட்டு லைட்டாக இது கொதித்து அப்படி வற்றி வரும்போது லைட்டாக அப்படி பரட்டி எடுக்கிற மாதிரி செய்ய போகிறனால நான் வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றிருக்கேன். அவ்வளோதான். இப்போ இது ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதித்து அந்த தண்ணிலாம் வற்றி வரும்போது நம்ம இறக்கிற வேண்டியதான். உப்புலாம் கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணி பார்த்துக்கிட வேண்டியதான். அவ்வளோதான். சூப்பரான நத்தைக்கறி ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப டேஸ்டானது, ரொம்ப உடம்புக்கு ரொம்பவே நல்லது. இது பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு நீங்களும் கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. இவ்வளோ நேரம் இவ்வளோ பொறுமையாக இந்த வீடியோவை நீங்கள் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.